அபிராமி. யமுனா, செத்த ஜலம் கொண்டு வாடி, நாக்க வரட்டுறது. இந்தாங்க பாட்டி. அபிராமி, நீயா? அவ எங்க, என்ன பண்றா? யமுனா கொல்லையில உட்காந்துருக்கா. நாசமா போச்சு. இப்ப கூட உட்கார்ந்துட்டாளாக்கும். அப்பவே அன்னபூர்ணி கிட்ட தலைப்பாட அடிச்சுட்டேன், கேட்டாளா? இவ கொல்லையில உட்கார்ந்துதான் நன்னா பால் கறந்த ஸ்ரீதேவி கூட பால் கறக்க மாட்டேங்கிறது. பாட்டி, யமுனாக்கு எந்த குறையும் இல்ல. பங்கஜம் டாக்டர் சொல்லி இருக்கா. யாரு? வழக்கமா பாக்குற பங்கஜமா? ரொம்ப தெரிஞ்சவ. அவ சொல்றத கேட்டுன்னு புத்திசாலித்தனமா பேச வந்துட்டேன். அதான் ஊரே சிரிப்பா சிரிக்கிறதே. இல்ல பாட்டி, யமுனாக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். அது எப்படி பிறக்கும்? சரியான மலடி வந்து நமக்கு வாச்சிருக்கா. இப்படியே கொல்லையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா நிரந்தரமா அங்கேயே உட்கார்ந்துக்க வேண்டியதான். அவகிட்ட போய் சொல்லு. இவளுக்கு அவளை ஏதாவது சொன்னா புசுக்குன்னு கோபம் வந்துருமே. யாரது? யாரது? எடுத்தா தானே தெரியும். ஹலோ, யாரது? அபிராமி, யாரது? நம்ம நாகராஜ கல்யாணத்துல என் கூட சண்டை போட்டாளே அவளா? அவ ஒன்னும் சண்டைக்கு வரல, நீங்க தான் சண்டைக்கு போனேள். இலையில பரிமாறின லட்டு சின்னதா இருக்குன்னு நீங்க தான் மல்லுக்கு நின்னேள். என்ன பேச்சு பேசினா? லட்ட தூரமா வச்சுட்டு பார்த்தா சிறுசாதான் தெரியும்னு சொன்னா. இப்ப அவ அக்கா பொண்ணு எப்ப பார்த்தாலும் தூரமா தானே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா சிறுசுதான் தெரிய மாட்டேங்கிறது. பேசாம வேற பொண்ணையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏழை குடும்பமாச்சே அடங்கி இருக்கும்னு நினைச்சேன். வம்சமே விளங்காம பண்ணிடும் போல இருக்கே. பாட்டி, சித்தி போயிட்டா பாட்டி. அம்மா இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்கினது சித்தி தான். நான் உடனே போனோம். ஏய், வாய் மூடு. போறவோ போயிட்டா. என் சித்தி முகத்தை ஒரே ஒரு தடவை பார்க்கணும். பாட்டி, என்ன தயவு செஞ்சு அனுப்புங்களேன். உன்னாட்ட உன் சித்தியும் மல்லடி தானே. அதான் உன்னை தூக்கி வளர்த்தா. இந்த மல்லடி போய் வாய்க்கரிசி போட்டாதான் அந்த மல்லடி கட்ட வேகமாக்கும். மாத விளக்கா இருக்கிறச்ச படி தாண்டி போக கூடாது. அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை அதுவுமா எல்லாம் தாண்டி போக கூடாது. பாட்டி, ஆபத்துக்கு பாவம் இல்ல பாட்டி, பாவம் யமுனா. ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிறதுக்காக சாஸ்திர சம்பிரதாயத்தை மீற முடியாது. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நாமளே நம்மள எடை போட்டு காட்டின்னு இருந்தா அப்புறம் ஆத்துக்காரர் மேல அம்மி குழவி போட தோணும். சீதைக்கு ஒரு கோடு போட்ட மாதிரி நமக்குன்னு ஒரு கோடை போட்டு பிரிச்சிருக்கா பெரியவா. அத தாண்டப்படாது. காலம் மாறிண்டு வருது பாட்டி. என்னதான் காலம் மாறினாலும் பொம்மை நாட்டி தான் குழந்தைய பெத்துக்க முடியும். பாட்டி, இந்த ஒரு தடவை நான் சொன்னதுதான். யமுனா இந்த ஆத்துல தொடர்ந்து மாட்டு பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவ அங்க போகக்கூடாது. சம்பந்தி ஆத்துல இருந்து யாரும் வரலையேன்னு அவ பேர் நமக்கு வேண்டாம். வேணும்னா நீ போய் நாகராஜ் அனுப்பி வை. மன்னி, என்ன தூக்கி வளர்த்தவ எங்க சித்தி. அவ முகத்தை நான் ஒரு வாட்டியாவது பார்க்கணும். இல்லைன்னா அவ ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது மன்னி. மன்னிக்கும்படியா நீ எந்த தப்பும் செய்யலம்மா. உன் சித்திக்கு உன்னாலதான் தாய்மை அனுபவமே கிடைச்சிருக்கு. அதனால அவ ஆத்மா உன்னை கண்டிப்பா வாழ்த்துமா. அச்சோ மன்னி, என்ன தொட்டுட்டே. மண்டு, படிச்ச பொண்ணுமா நீ. படிக்காத நானே பரவாயில்ல. இதெல்லாம் இயற்கைமா. இதனால யாரும் தீண்டத்தகாதவளா ஆயிட மாட்டோம். மன்னி.
யமுனா, சாப்பிடுமா. வேண்டாம். கொஞ்சமாவது சாப்பிடுமா. ஏன் வயித்த காய போடுற? எனக்கு பசிக்கல. எனக்கு வேண்டாம். அங்க கோமதி சித்தியோட காரியம் இன்னமும் நடந்துட்டு இருக்கும். இப்ப போய் நான் எப்படி சாப்பிட முடியும்? நேர்ல போற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. எங்கேயாவது உட்காந்து அழுதுட்டு போறேன். நன்னா இருக்கு. போறவ போயிட்டா, அதுக்காக இருக்கிறவா தன்னை வருத்திக்கலாமோ? உடம்பு என்னத்துக்காகும்? உங்களுக்கு தெரியாதும்மா, நான் பிறந்த உடனே எங்க அம்மா செத்து போயிட்டா. தாய் அன்புனா எனக்கு தெரிய வச்சதே அந்த கோமதி சித்தி தான். நிலா நிலா ஓடிவான்னு எனக்கு சின்ன வயசுல சாதம் போட்டு எனக்கு கல்யாணம் வரைக்கும் அவதான் பார்த்து செஞ்சா. அவ காலத்துக்குள்ளேயே எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. இனிமே எனக்கு யாரு பிரசவம் பாப்பா? இருந்த ஒரே ஆதரவும் போயிடுத்து. ஏன் யமுனா இப்படி எல்லாம் பேசுற? நானும் அபிராமியும் இல்லையா? அபிராமி உன்னை 8 ஊருக்கு தாங்குவாமா? அபிராமி மண்ணி மாத்திரம் இல்லைன்னா இந்த ஆத்து மனுஷா என்ன படுத்துற பாட்டுக்கு நான் என்னைக்கோ போய் சேர்ந்துருப்பேன். கொஞ்சம் சாப்பிடு. இன்னைக்கு வேண்டாம். செஞ்சு சாதம் வேண்டாம் ப்ளீஸ், எடுத்துட்டு போயிடுங்க. என்னடி காரியமெல்லாம் ஆயிடுத்தோன்னோ, சாப்பிட்டுடு. நான் எங்க சாப்பிடுறது? அந்த பொண்ணு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அழுதுண்டே இருக்கா. நேக்கு எப்படி சாப்பிட தோணும்னா? யார சொல்ற நீ? எல்லாம் நம்ம யமுனா தானா. அவ சித்தி கோபு போயிட்டாளேன்னு அவ அழுதுண்டே இருக்கா. ஒரு வாய் சாப்பிடுன்னு நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். பிடிவாதமா மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா சொன்னா? எங்க அவ? அதோ அங்க உட்காந்து அழுதுன்னு இருக்கா பாருங்கோ. யமுனா, என்னடிமா இது? குழந்தையாட்டம் அடப்பிடிச்சுங்க. கிராமத்து கதையா தானேப்பா. குழந்தையெல்லாம் பெரியவா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறா. பெரியவாளெல்லாம் குழந்தை மாதிரி இங்க அழுதுன்னு இருக்கா. என்னம்மா வர வர நீ இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? எல்லாம் அந்த அபிராமி கொடுக்கிற ட்ரைனிங்கா? இதோ பாருங்கண்ணா, அனாவசிய கதையெல்லாம் வேண்டாம். அம்மாடி யமுனா, நீ சாப்பிடலேங்கிறத தெரிஞ்சுண்டு உன் மாமனார் பரிதவிச்சு போய் ஓடி வந்திருக்க. கொஞ்சம் சாப்பிடுமா. அப்பா, இந்த வயசுல உங்க அம்மா மேல எவ்வளவு பக்தியும் மரியாதையும் வச்சிருக்கேளோனோ. நீக்கு அம்மா மாதிரி இருந்தா என் சித்தி அழக்கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏண்டியம்மா, உன்னை யாரு அழ வேண்டான்னு சொன்னா? 4 வாய் நன்னா சாப்பிட்டு 4 வீடு கேட்கிற மாதிரி கதறி அழ. அப்பதான் உன் துக்கம் போகும். பொம்மநாட்டிகளுக்கு மட்டும் ஏன்பா இந்த தள்ள எழுத்து? பிறந்தாத்துல புகுந்தாத்துக்கு போறவ தானேன்னு கேவலமா நடத்துறா. புகுந்தாத்துல இவன் நேத்திக்கு வந்தவ தானேன்ட்டு கிள்ளுக்கிறியா நடத்துறா. ஏன்பா பொம்மநாட்டிகளை நம்ம சமுதாயம் எப்படி நடத்துறது? ரொம்ப நாளா என் மனசுலயும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கிற கேள்விதாமா இது. நேக்கே இன்னும் பதில் கிடைக்கலையே. அம்மாடி யமுனா, நீ ஒரு பொண்ணுமா. பொண்ணுங்கிறவ விலை மதிப்பு இல்லாத பொருள்மா. அதை பத்திரமா வச்சுக்கணும். பிறந்தாத்துல இன்னொரு ஆத்து பொருள்னு அந்த பொண்ணு ஜாக்கிரதையா பாதுகாக்கிறா. முகுந்தாத்துலயும் என்னதான் இவன் நேத்து வந்தாலும் அவ நம்மள ஒருத்திங்கிற எண்ணம் வந்துடுறதாலதாம்மா தன்னோட கோபதாபங்கள அவகிட்ட காட்டுற. அவ்வளவுதானம்மா. நம்ம நாட்டுல பொண்ணுங்களை தாண்டிம்மா பொறுமையின் பூஷணம்னு சொல்லுவா. அதனாலதான் உடல் ரீதியா சிரமங்களை பெண்களுக்கு அதிகமா கொடுத்து அதை சந்திக்கிற மனோதிரத்தை பகவான் அவளுக்கு கொடுத்திருக்காருடிமா. புருஷாளுக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் கம்மி இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவெல்லாம் இடிஞ்சு போயிடுவாமா. குழந்தை பிறந்தா தன்னால நாகராஜன் உன்னை சுத்தி வருவாமா. குழந்தை பிறந்துடுத்துனா அப்புறம்
மத்த பிரச்சனைகளை கவனிக்க நோக்கு நேரமே இருக்காதுமா யமுனா. சரியா சொன்னேன். அம்மாடி யமுனா, நோக்கு குழந்தை பிறக்கணும்னா முதல்ல நாங்க சொல்றதை கேட்கணும். சரிம்மா. அப்போ முதல்ல இந்த மாமனார் சொல்றதை செய்யணும். குடு. இந்தா, இந்த சாத்தை சாப்பிடு. வட 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 செல்லம், வந்துட்டியா ஸ்கூல்ல இருந்து? எப்பயோ வந்துட்டேனே. அம்மா, சுந்தரேச ஸ்கூல்ல என்ன தெரியுமா பண்ணா? என்னடா பண்ணினா? கல்யாணியையும் முருகனையும் பிடிச்சு தள்ளி விட்டுட்டாமா. என்னது? பாவம், முருகனுக்கு அடிபட்டு ரத்தமா வந்ததுமா. அப்படியா பண்ணா? அது மட்டும் இல்லம்மா, ஒரு பையனை கூட்டிட்டு வந்து தலைப்பாகைய கட்டி கண்ணாடி போட்டு இதான் ஹெட்மாஸ்டர்னு சொல்லி கிண்டல் பண்ணாமா. அதுக்கு வாத்தியார் ஒண்ணு சொல்லலையா? ஏன் சொல்லல? சுந்தரேசனோட சேட்டையை தாங்க முடியலன்னுட்டு ஏன் முன்னாடியே சுந்தரேசனை திட்டாருமா. படுவா. இப்ப எங்க இருக்காம? தோ அங்கதான் விளையாண்டுட்டு இருக்கான். வா என்னோட. டேய் வாலு, இறங்க கீழே. என்னடா பண்ணிட்டு வந்திருக்க ஸ்கூல்ல? நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. அம்மா போய் சொல்றான். ஏய், நான் எங்க போய் சொல்றேன்? அவளை ஏன்டா மிரட்டுற? ஸ்கூல்ல அந்த குழந்தைய ஏன் தள்ளிவிட்ட? பின்ன என்னம்மா, அவளுக்கு பிச்சைக்கார புத்தி. நான் கல்யாணுக்கு கொடுத்த அதிர்ஷ்டத்தை முருகனுக்கு கொடுத்துட்டாமா, அதான் அவனை தள்ளி விட்டேன். தப்புடா, நீ பண்றது ரொம்ப தப்பு. நோக்கு பிடிச்சவாளுக்கு மட்டும் தான் தருவியா? ஏன் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே? நன்னா இருக்கே நீங்க சொல்றது. ரோட்ல போறவ வரவக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்க முடியுமா என்ன? ஏதோ உன் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்துருக்கான். பக்கி மாதிரி கையை நீட்டு இருந்தா கொடுத்துருவானா என்ன? மனுஷனுக்கு தராதரம் வேணா? என்ன ஜாதியோ என்னவோ. அகிலா, பள்ளிக்கூடத்துல பசங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உயிரா பழகின்னு இருக்கான். அவ பிஞ்சு மனசுல போய் ஜாதி பேதத்தை விதைக்கிறியா? என்னன்னா இன்னும் தூங்கல? தூக்கம் வரல. வெங்கட் வந்துட்டானா இல்லையா? வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்க போயாச்சு. ஏன் லேட்டுன்னு கேட்டியா? யாரோ பத்ரின்னு அவனோட பழைய சிநேகிதனா, மும்பையில் வக்கீலுக்கு படிக்கிறானா. அவனை பார்த்துட்டு வந்ததுல லேட் ஆயிடுதான். பரவாயில்லையே, அந்த மக்க பையனோட ஃப்ரெண்டா வக்கீலுக்கு படிக்கிறா? போதும், உங்க புள்ள இருக்கிற லட்சணத்துக்கு மத்தவாளை பத்தி என்ன பேச்சு? ஏன் சுந்தரேசனுக்கு என்ன? எல்லா பரீட்சையிலையும் 5, 10ன்னு மார்க் வாங்கிட்டு இருக்கான். வீட்டு பாடமும் பண்றதில்ல. இன்னைக்கு கிளாஸ்ல சேட்டை பண்ணதுனால வாத்தியார் தண்டனை கொடுத்துருக்காராம். இது எதுவுமே என்னன்னு சொல்லல. பேசாம சமத்தா அவன் சித்தி பக்கத்துல போய் படுத்துட்டான். இதோ நீங்களே பாருங்க. 5 out of 50. 10 out of 100. நன்னா பாருங்க உங்க புள்ள படிக்கிற அழக. இப்படி எல்லாத்துலயும் பூஜ்ஜியமா வாங்கியிருக்கானே. என் மானத்தையே வாங்குறான். சின்ன வயசுல நான் டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உங்களை பத்தி யார் கேட்டா? இப்போ சுந்தரேசனை பத்தி யோசிங்கோ. இதெல்லாம் உங்க பாட்டியும் அகிலாவும் கொடுக்குற இடம்தான். அவளோட இந்த கண்மூடித்தனமான அன்பு அவனை எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. அபிராமி, கொஞ்சம் விட்டுதாமா பிடிக்கணும். விட்டாலாம் பிடிக்க முடியாதுன்னா ஏற்கனவே யமுனா என்னட்ட சொல்லிட்டா, சுந்தரேசன் கை நழுவி போகாம பாத்துக்கோங்கன்னு. செல்லம்மா, அகிலாவுக்கும் பாட்டிக்கும் நிஜமாவே சுந்தரேசன் மேல பாசம் அதிகம். நாம ஏன் அந்த பாசத்துல குறை கண்டுபிடிக்கணும்? நான் என்ன பாசம் காட்ட வேண்டாம் நான் தடுக்கிறேன்.
அதிகமா செல்லம் கொடுத்து கெடுக்க வேண்டான்னு தானே சொல்றேன். சரி, நான் சொன்னா தானே தப்பு? நீங்க அவனோட தோப்பனார் தானே. அவன் எதிர்காலத்து மேல உங்களுக்கு பொறுப்பும் அக்கறையும் இருக்கணும். அப்படி இருந்தா நீங்களே அந்த அகிலா கிட்ட போய், என் அபிராமி தான் படிக்கல, என் புள்ள சுந்தரேசனும் படிக்க மாட்டேங்கிறான், அதுக்கான பொறுப்பு நீதான்னு சொல்லிட்டு வாங்கோ. அப்புறம் அவன் என்னோட வம்சாவளி, அதனாலதான் படிப்பு வரல, அது இதுன்னு ஏதாவது பேச்சு வந்தது, நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஐயோ, என்னம்மா இது? இந்த விஷயத்துலலாம் என்ன இழுக்காதம்மா. உழற மாடு எங்கேயும் உழும். செல்லம் கொடுக்கறதுனால ஒரு பையன் கெட்டு போயிட மாட்டான். இப்ப என்னையே எடுத்துக்கேன். என்னையும் செல்லம் கொடுத்துதான் வளர்த்த. நான் என்ன படிக்கலையா? இரு, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. சுந்தரேசம் படிப்பு விஷயமா நான் அப்பா கிட்டயும் வெங்கட் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். நானும் சேர்ந்து கவனிச்சுக்கிறேன். அத பண்ணுங்க முதல்ல. ஒரு ஆம்பளையோட கெடுபிடி இருந்தாதான் அவன் வழிக்கு வருவான். சரி சரி, காத்தால ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னேள், படுத்து தூங்குங்க. சரி, காத்தாலேருந்து வேலை செஞ்சு ஓஞ்சி போயிருப்ப, நீயும் படுத்து தூங்கு. இந்த அக்கறைய காட்ட வேண்டிய இடத்துல காட்டுங்கோ. படுத்துக்கோங்க. படுத்துக்கோன்றியா? தோ படுத்துட்டேன். நீயும் படு. ஈஸ்வரோ ரக்ஷத். நேக்கு தான் வாழ்க்கையில படிப்பறிவே இல்லாம போயிடுது. என் குழந்தையும் அப்படியே ஆயிடுவோம் போல இருக்கேன். பகவானே, நான் என்ன பண்ணுவேன்? ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சோதனை காலம் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஜக்கம்மா சொல்ற வாக்கு என்னைக்குமே பொய்யா போகாது, என்னைக்குமே பொய்யா போகாது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.